நண்பர்களே வணக்கம். நான் உங்க கண்ணனாச்சாரியா, திருச்சி ஆச்சாரியா சோர்ஸ். இன்னைக்கு நாம நவரத்தினங்களை பத்தி பார்ப்போம். சில விஷயங்களை. நவரத்தினங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நவகிரகங்களை அடிப்படையாக வச்சு பிரிச்சிருக்கிறாங்க. சூரியனுக்கு மாணிக்கம், சந்திரனுக்கு முத்து, குரு கிரகத்துக்கு புஷ்பராகம், ராகுக்கு கோமேதகம், புதனுக்கு பச்சை, சுக்கிரனுக்கு வைரம், கேதுவுக்கு வைடூரியம், சனி கிரகத்துக்கு நீலம், செவ்வாய் கிரகத்துக்கு பவளம். இந்த 9 விதமான கிரகங்களுக்கு 9 விதமான நவரத்தினங்களை வகுத்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அதுக்கு மேல நவரத்தினங்களை 3 விதமான குணங்களாக பிரிக்கலாம். ராட்சச குணம், தாமச குணம், சாத்விக குணம். இப்படியும் பிரிக்கலாம். அது எப்படிங்க? ராட்சச குணம், தாமச குணம், சாத்விக குணம் 3 குணங்கள் மனிதர்களுக்கு இயல்பா இருக்கிறதாக இருக்கு. அதன் அடிப்படையில ராட்சச குணம் உடைய ரத்தினங்கள்னு நம்ம பார்த்தோம்னா பவளம், மாணிக்கம், கோமேதகம், புஷ்பராகம், வைரம், வைடூரியம். இந்த 6 கற்களும் ராட்சச குணம் உடையவை. நீலக்கல் இருக்கு இல்லையா, சனி பகவானுக்குரியது, அது தாமச குணம் உடையது. சரிங்க, சாத்வீகம்னா என்ன? நிதானமா யோசிக்கக்கூடிய ரத்தினங்கள் அப்படின்னா, செயல்படக்கூடிய ரத்தினங்கள்னா முத்தும் மரகதமும் சாத்வீக குணம் உடையது. மனிதர்களின் குண அடிப்படையில நவரத்தினங்களை பிரிச்ச மாதிரி மனிதர்களின் குல அடிப்படையிலும், அதாவது இன அடிப்படை, ஜாதி அடிப்படையிலும் நவரத்தினங்களை பிரிக்கலாம். பொதுவா நம்ம நவரத்தினங்களை ஜாதிக்கல் அப்படிதான் நம்ம சொல்றது வழக்கம். அப்போ அதுல ஜாதியாகவும் நம்ம கற்களை பிரிக்கிறோம். 4 ஜாதிகள் இருக்கு இல்லையா, குறிப்பிட்டு சொல்லுவாங்க இல்லையா, 4 வர்ணங்கள். அந்த மாதிரி பிராமண வர்ணத்தை சேர்ந்தது, பிராமண ஜாதியை சேர்ந்த ரத்தினங்கள் வைரமும் முத்துவும், சத்திரிய ஜாதியை சேர்ந்த ரத்தினங்கள் பவளமும் மாணிக்கமும், வைசிய ஜாதியை சேர்ந்த ரத்தினங்கள் புஷ்பராகம், வைடூரியம், கோமேதகம். இது 3 வைசிய ஜாதியை சேர்ந்தது. சூத்திர ஜாதியை சேர்ந்த ரத்தினங்கள் நீலமும் மரகதமும். இப்படியும் ரத்தினங்களை வகைப்படுத்தலாம்.